பாதையங்கள் அவர்கள் அதிக வசனத்தினாலே தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். இது ரொம்ப முக்கியமானதுங்க, கவனிக்கணும். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, அல்லாஹ் சொல்லும் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. என்ன சொல்றாருன்னா, தேவைகளை நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் அஞ்ஞானிகள், அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். தங்கள் தேவைகளை சொல்லி அநேக வார்த்தைகளை சொல்லி அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை எல்லாம் வெளிப்படுத்தி எப்படியாவது நான் கெஞ்சி அவரிடத்தில் வாங்கி விடுவேன் என்று அவர்கள் இப்படி எண்ணுகிறார்கள். ஆனால் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார், அவர்கள் செய்கிறதை போல் நீங்கள் செய்ய வேண்டாம், ஏனென்றால் உங்கள் பிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்படியானால் அவர் என்ன அறிந்திருக்கிறார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் இப்பொழுது அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட எனக்கு என்ன பிரிவிலேஜ், நான் எவைகளெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். பேதுரு சொல்லும் போது சொல்லுகிறார், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழுகிறதுக்கான உங்கள் தேவைகள் எதுவாயிருந்தாலும், அல்லது இந்த ஜீவனுக்கு உணவு, உடை, வீடு, பிள்ளைகள், உங்கள் தேவைகள், இவைகளுக்கும் தேவ பக்திக்கு, காட்லினஸ், ஆவிக்குரிய வாழ்வுக்கு வேண்டிய யாவையும் எப்படி கொடுத்திருக்காருன்னா, பேதுரு சொல்றாரு, வேண்டிய மகா அருமையான மேன்மையான வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் தேவன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த ஜீவனுக்கு வேண்டிய காரியங்களை காணத்தக்க விதத்தில் மெட்டீரியலா எதையும் அவர்கள் நம்ம கையில கொடுக்கிறது இல்லை. எப்படி கொடுத்திருக்கிறான்னு பார்க்கும்போது வேதம் சொல்ல எல்லாவற்றையும் தேவன் வாக்கு தத்தத்தின் வடிவத்திலே, தேவனுடைய வார்த்தையின் வடிவத்திலே கொடுத்திருக்கிறார். அப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணனா, தேவைகளை எப்படி நம்ம தெரிவிக்கணும்னா, நீங்க புலம்பி கஷ்டப்பட்டு துக்கத்தோட நீங்க கெஞ்சி மன்றாடும் பொழுது சில நேரத்தில் நமக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு பாருங்க. கேட்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, நம்மள சந்தேகத்தை கொடுக்குது, பயத்தை கொடுக்குது, ரொம்ப மன உளைச்சலை கொடுக்குது. ஆனால் வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அது என்ன செய்கிறது, நீங்கள் கேட்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசத்தை கொண்டு வருகிறது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வருகிறது. Faith cometh by hearing. அப்படின்னா ஜெபத்துக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாத ஜெபம் பதிலை பெற முடியாது. ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் ஜெபிப்பது மிகவும் அவசியமானது. ஜெபமில்லாத ஒரு கிறிஸ்தவர் இருப்பாரானால் அவர் வாழ்வு தோல்வி உள்ள ஒரு வாழ்வாக மாறிவிடுகிறது. ஆனால் அந்த ஜெபம் வெற்றிகரமாக இருக்க வேண்டுமானால் அதிலே ஜெபிக்கிற நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. யாக்கோபு சொல்லுகிறார், ஈர்மனம் உள்ளவன் வாழ்க்கையின் நிலையற்றவன், சந்தேகமாய் ஒருவர் ஜெபிப்பாரானால் கேட்பாரானால், யாக்கோபு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நீ பெற்றுக்கொள்வாய் என்று நினைச்சு கூட பார்க்காத என்றார். எவ்வளவு ஒரு வருத்தமானது பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்தில் எதையாவது பெறலாம் என்று கூட நீங்கள் எண்ணாமல் இருங்கள். அப்ப சந்தேகப்படாம நமக்கு என்ன தேவை, எபிரேயர் 11:6 சொல்லுங்க, தேவனிடத்தில் சேர்ந்து எவனும் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி வேண்டுகிற யாவருக்கும் பலன் கொடுக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். அப்ப எப்படி விசுவாசம் வருது என்று பார்த்தா, விசுவாசம் நீங்க ஆண்டவரே எனக்கு விசுவாசம் கொடுங்க ஜெபம் பண்றது வரல. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வருகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை, என்னுடைய வாக்கு தத்தங்கள் எனக்கு தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஏராளமான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கார். ஆம் என்றும் ஆமேன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுகத்துக்காக, நம்முடைய வாழ்வில் தேவையான உண்ண உணவும் உடுக்க உடையும் பிள்ளைகளுக்கும் வேலைக்கும் எல்லாவற்றுக்கும் அருமையான வாக்கு தத்தங்களை ஏராளமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த வார்த்தைகளை எடுத்து நீங்கள் சொல்லும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தை கொடுக்கிறதுன்னு நம்ம எடுத்து காட்டினேன். அதுல அடுத்த ரொம்ப முக்கியமானது காட்டினேன். ஜெபத்துக்கு விசுவாசம் முக்கியம். அந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியமோ அதை விட ஜெபம் பண்ணி முடித்த பிறகு நம்முடைய வாயின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆதலால் அவர் சொல்றாரு, எவனாக இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளிண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் சொன்னபடி ஆகும். அப்ப விசுவாசம் ஒரு தடவையும் சொன்னால் சொல்லி சொன்னால் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருது 3 தடவை. அப்ப நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன், ஜெபம் பண்ணும்பொழுது
வெறும் விசுவாசம் மட்டுமல்ல, ஜெபம் முடித்த பிறகும் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்பதை காட்டு. ஏனென்றால் உங்கள் வாயின் வார்த்தைகள்ல தான் மரணம் இருக்கு, ஜீவன் இருக்கு, நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்கு. எல்லாமே நம்முடைய வாய் ரொம்ப முக்கியமானது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதையாவது நம்ம என்ன சொல்றோமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுநாதர் சொல்லிட்டு தான் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது கனெக்ட் பண்றார். சரி, இப்போ நம்ம இவ்வளவு காரியத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு போதிச்சேன். இனி இப்போ அடுத்த பகுதிக்கு போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெபிக்கிற எல்லாவற்றுக்கும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபிப்பது எப்படி. ரொம்ப அருமையான காரியம். முதல் தடவை இதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பொய் பேசுறாரான்னு நினைச்சிட்டேன் நான். என்னது, ஜெபம் பண்றதெல்லாம் கிடைச்சிடுமா, அப்படிதானா என்கிறது போல ஒரு சந்தேகத்தோட கொஞ்ச நேரம் படிச்சுட்டேன். திரும்ப திரும்ப படிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு கவனிக்கும் போது நிச்சயமாக நான் அறிந்திருக்கிறேன், இதுவரைக்கும் தேவனிடத்தில் ஜெபித்தது எல்லாவற்றையும் என்னால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆக ஜெபம் என்பது ஏதோ நம்ம போய் எல்லாத்தையும் அவர் காலில் போய் கொட்டிட்டு வர்றதில்லை. ஒரு இனிமையான ஒரு நேரம். நம்ம சில நேரம் நினைக்கிறோம், கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்றேன், தேவனுக்கு சித்தம் இல்லாதெல்லாம் நடக்காது பிரதர், அது தானா நடக்காம போயிடும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நீங்க ஜெபத்துல ஏதாவது கேட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துடும். ஹலோ, ஷாக்கா இருக்கும். நீங்க கேட்கலாம், என்ன பாஸ் அப்படி இருக்கா? ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவுக்காக ஜெபம் பண்ணாங்க, ஆனா அது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. ஆனா அவங்க ஜெபம் பண்ணதுனால கிடைச்சது. அப்ப எவ்வளவு தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமானது பாருங்க. நம்முடைய விருப்பத்தை கொண்டு போய் உடனே நீங்க தெரிவிச்சீங்கன்னா வந்துரும். கடைசியில் அதனால உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாயிடும். அதனால ஜெபம் பண்ணும்போது எவ்வளவு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்குன்னு பாருங்க. அப்ப எப்படி நான் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நான் எப்படி அறிய முடியும்? அவர் சித்தம் என்ன, எப்படி நான் அதை பகுத்தறிவது? என்னுடைய வாழ்க்கையில தேவன் எதை வைத்திருக்கிறான் என்பதை அறியணும்னா, யோவான் 15:7 சொல்றார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருந்தால். எடுத்து படிக்கலாமே, ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. யோவான் 15:7 எல்லாமே வேத புத்தகத்தில் திருப்பும் மிக ஒரு அருமையான பகுதியை நாம் பார்ப்போம். இங்கே இது ரொம்ப முக்கியமானது பாருங்க, படிப்போம். ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியமானது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். வசந்த படிக்கும்போது ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருது. என்ன சொல்லுங்க? நீங்கள், உங்கள், நீங்கள், உங்கள் 5 தடவை வருது பாருங்க. எப்பவும் வேதவளன்னு சொல்றாங்க, ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும்னா எந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருதுன்னு கவனிங்க. ஜெபத்துல நீங்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. நல்லா கவனிக்கணும் பாருங்க. அப்ப நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியது அது என்னன்னா, என்னுடைய பகுதின்னு ஒண்ணு இருக்குது. ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய காரியம் ஒண்ணு இருக்கு, என்னுடைய பகுதின்னு ஒண்ணு இருக்கு. தேவனுடைய காரியம் அவர் எல்லாத்தையும் அந்த பகுதியை முடிச்சிட்டார். என் ரட்சிப்பு, எனக்கு வேண்டிய சந்தோஷம், சமாதானம், தேவனுடைய நீதி, சுகம், குடும்பத்தின் நன்மையானது, எனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் அவர் செய்து முடிச்சிட்டார். அவர் செய்து முடிச்சு தானா எனக்கு வராது. நான் ஒரு காரியத்தை செய்யணும். ஒருவேளை அதுவா தானா வந்திருந்தா நமக்கு ஜபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அந்த நேரத்தில் அது தானா நடக்கிறதா இருந்தா ஒரு பிரசங்கமே தேவை கிடையாது. அப்ப நம்முடைய பகுதின்னு ஒண்ணு இருக்குது. அது என்ன பண்ணணும்னு சொல்றாரு, நீங்கள் என்னில் இருந்தால் மட்டும் போதாது, என்னுடைய வார்த்தைகள் உங்களில் இருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவர் சொல்றாரு, நீங்கள் கனி கொடுப்பீர்கள். எதுல கனி கொடுப்போம்? ஜெபத்துக்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் பிதா உங்கள் வாழ்விலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பதிலின் நிமித்தமாக அவருடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. ஒரு அருமையான காரியம் சொல்றார். இந்த மகிமை என்கிற காரியம் எப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்படுதுன்னா, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பிதா உங்கள் ஜெபத்திலே நீங்கள் அந்த கனி, அந்த ஃப்ரூட், அந்த பலனை, அந்த ஜெபத்திற்கான பலனை நீங்கள் பெறும் பொழுது கர்த்தர் அவ்வளவு விருப்பமாகிறார் பாருங்க. ஏன்னா அவர் நாமம் மகிமைப்படணும். வேதம் சொல்லுது, ஒரு ஸ்திரீயானவள் அவள் எப்படிப்பட்டவள் சொல்லும்போது, புருஷனுக்கு அவ மகிமையா இருக்காள். ஸ்திரீ புருஷனின் மகிமை அப்படின்னு போட்டிருக்கு. அது எவ்வளவு உண்மை பாருங்க. ஒரு மனைவியை பார்த்தா போதும் அந்த புருஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். புருஷனுடைய லட்சணம் எப்ப தெரியும்னா, மனைவியை பார்க்கணும். மனைவி
நல்லா இருந்தாங்கன்னா புருஷன் நல்லா வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஹலோ, அதே போல பிதா எப்ப மகிமைப்படுறாருன்னா அவர் என்னுடைய மனவாளன், என் ஆண்டவராக இயேசு என்னுடைய மனவாளன், நாம் அவருடைய மனவாட்டியா இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் பெற்று நீங்கள் உயர்ந்து வாழ்விலே நெருக்கமும் துன்பமும் கஷ்டமும் பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் தேவனை விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திலே பதிலை பெறும் பொழுது மற்றவர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், உண்மையாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. ஈசாக்கு வாழ்ந்த காலத்திலே அவனுடைய எதிரிகள், அவனுடைய சத்துருக்கள் சொன்னது போல, எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு நீங்கள் பதிலை பெறும் பொழுது பிதா மகிமைப்பட. அப்ப என்ன பண்றாருன்னா ஜெபத்தை ரொம்ப ஈஸி ஆகிட்டார். அப்போ ஜெபம் என்பது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நேரம். அது என்ன, நான் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம். எல்லாம் சொல்லுவோம், நல்லா சொல்லுவோமே. அப்ப ஜெபம்னா கண்ணீர் விடுற நேரம் அல்ல. ஜெபம் என்றால் ஒரு மகிழ்கிற ஒரு நேரம். ஏன்னா நான் பெற்றுக்கொள்ளுகிற நேரம். யாராவது ஒருத்தர் தகப்பன் வீட்டுல அவங்க தகப்பன் கேட்கறதெல்லாம் கொடுக்கிறாரு என்பதை அறிஞ்சா அங்க போய் அழுதுகிட்டே ஓன்னு அழுமூஞ்சி மாதிரி இருக்க மாட்டேன். போகும்போதே ஒரு சந்தோஷம். என்னப்பா அவ்வளவு சந்தோஷமா போற? இல்ல, எங்க அப்பா கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி மனைவிக்கு ஒரு கான்பிடன்ஸ். புருஷன் எல்லா விதத்திலும் அந்த மனைவியை அந்த பராமரித்து அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நன்றாய் செய்யும் பொழுது அவ போய் அழுது அழுது கேட்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு அன்பானவர்கள், நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர். ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம படிப்போம். அங்க கர்த்தர் எப்படி பேசுறான் நம்ம பார்ப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிப்போம். ஒருவன் என் அன்பாய் இருந்தால் வசனத்தை கைக்கொள்வான். அப்ப தேவனுடைய வார்த்தை ஏன் உங்களுக்குள்ள இருக்குன்னா, தேவன் உங்களுக்குள்ளே வந்து வாசம் திரியேக தேவனாய் பண்ணுவோம். God the Father, குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாக தேவன், திரியேக தேவன். ரொம்ப ஆச்சரியமா, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற தேவன் உள்ள வந்தார். அவர் எதுக்கு உள்ள வராரு? To guide you, உங்களை வழி நடத்தும்படி. இந்த குழப்பமான உலகத்திலே, தீமை நிறைந்த உலகத்திலே, அநேக எதிர்ப்புகள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திக்கிற இந்த சூழ்நிலையில், என அன்பானவர்களே, கிறிஸ்துவ வாழ்விலே தேவன் தமது வார்த்தையை கொடுத்து சொல்றார், நீ ஜெபி. என்னுடைய வார்த்தையை நீ அறிந்து கொள்ளும் போது அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லும்போது சொல்றாரு, என்னில் நீங்கள் என் வார்த்தையை கை கொண்டால் நீங்கள் அன்பா இருக்கிறீர்கள். அப்பொழுது அதோட முடியல. அங்கே அவர் சொல்லுகிறார், நாங்கள் வந்து உனக்குள்ளே தங்குவோம். ஆமென். அப்போ ரொம்ப ஒரு கடினமான நேரம் அல்ல ஜெபம் என்பது, ஒரு இனிமையான நேரம், தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு நேரம். ஆகவே ஜெபம் மிக ரொம்ப கஷ்டமான ஒரு நேரமா வருமோ வராதோ இல்லை, மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம். அப்போ 100% உண்டு, பதில் உண்டு. ஆமென். அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? பிதாவாகிய தேவன் நம்முடைய ஜெபத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நாமம் மகிமைப்படும் பொழுது, ஆபிரகாமை எடுத்துங்க. ஆபிரகாமை யாருன்னு பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அவன் வந்து ஒரு அந்த குடும்பத்தை சார்ந்த. இப்ப கர்த்தர் அவனை அழைச்சு அவனை ஆசீர்வதிச்ச உடனே உலகத்துக்கே ஜீவனுள்ள தேவனை தெரியல. ஆனா ஆபிரகாம கர்த்தர் அழைத்து அவனை ஆசீர்வதிச்ச உடனே ஜனங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆபிரகாமின் தேவன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப தேவனுடைய நாமம் ஆபிரகாம் வழியா எப்படி மகிமைப்பட்டதுன்னா, கர்த்தர் அவனுடைய எல்லா காரியத்திலும், வேதம் சொல்வது எல்லா காரியத்திலும் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். என் அன்பானவர்களே, ஜெபம் என்பது என்ன? நீங்கள் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளும் பொழுது ஒரு கேரண்டி நமக்கு கொடுக்கப்பட்டது, பெற்றுக்கொள்வீர்கள். அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே கிடையாது. பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, பிறகு ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலம், ஊரே பஞ்சத்துல பயந்து ஓடும் பொழுது கர்த்தர் அங்கே ஆசீர்வதித்த போது சத்துருக்கள் சொல்றாங்க, உன்னுடைய தேவன் பெரியவர் என்பதை அவங்க சொல்றாங்க. கர்த்தர் நிச்சயமா எங்களுக்கு தெரியுது, கர்த்தர் முன்னோடு கூட இருக்கிறார். அப்புறம் யாக்கோப்பு, இப்படி ஒவ்வொரு காரியத்தை நீங்க படிக்கும் பொழுது சில காண முடிகிறது, தேவன் எப்படி அவர்கள் வாழ்விலே தேவன் அவர்களுக்கு ஜெபம், அவர்கள் கேட்கிற காரியத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்த பொழுது அவர்கள் வாழ்விலே தேவன் மகிமைப்பட்டார் என்பதை. மகிமை என்பது ஒரு உச்சகட்டமான ஒரு நிலைமை. பாருங்க, பூ பூக்குது, அந்த பூ நல்லா பூத்து அது நல்ல நிலையில வரும்போது அதுதான் அந்த க்ளோரி, அது மகிமையான ஒரு நேரம். அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பர் அபண்டன்ட் லிவிங். ஆமென். ஆமா, ஃபுட்பால்ல சில நேரத்தில் அந்த 0 லைன்ல இருந்து இந்த கார்னர் ஷாட் அடிச்சா பனானா ஷாட், அப்படி போய் கோல் போச்சு பாருங்க. ஒரு ஃபுட்பால் பிளேயர் அடிச்சார், 0 லைன்ல இருந்து 0 டிகிரில இருந்து அடிக்கிறாரு, அது உள்ள போகுது, அப்படியே பெண்ட் பண்ணி அப்படி உள்ள போன வாட் அ க்ளோரியஸ் ஷாட். அதுதான் அது இருக்கிறதுலே உச்சகட்டமானது, அவ்வளவு மகிமையான ஒரு காரியம். எனக்கு அன்பானவர்களே, ஏதோ
ஜெபம் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு அப்படியே கொடுத்தும் பட்டும் படாம செய்யறது இல்ல. பார்க்கிறவெல்லாம் அத்தனை பேரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கீழே இருக்கிற மனுஷனை கர்த்தர் உயர்த்தி மேலே கொண்டு வரும்போது நெருக்கங்களை மாற்றி, முடியாத நேரங்களிலே, பலவீன நேரங்களிலே, கூடாத நேரங்களிலே கர்த்தர் இருந்து யாவையும் உங்களுக்காக வழக்காடி அதை உங்கள் வாழ்விலே வாய்க்க செய்யும் பொழுது கர்த்தர் சொல்ற, அந்த ஜெபத்துக்கு நீ ஜெபித்து என் வார்த்தையை விசுவாசித்து நிலைத்திருந்து என் வசனத்தை சொல்லி சொல்லி நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய ஜெபத்தினால என்னுடைய பேர் அங்க மகிமைப்படுது. அப்ப அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறாரு. அப்ப நம்மள ஜெபம் பண்ண வைக்கிறது காரணம் என்ன? நம்ம அவரை நம்பி வந்துட்டோம், நாளைக்கு நம்ம நல்லா வாழணும், அவர் பேர் கெட்டு போக கூடாதுன்னு தான் இவ்வளவு வார்த்தையை கத்து கொடுக்கிறார். எதுக்கு சபை, எதுக்கு ஒரு போதகர், ஏன் இதெல்லாம் போதிக்கிறோம்? பிரியமானவர்களே கவனிங்க, அவரை நம்பி வந்திருக்கீங்க. ஒரு சபை அல்ல, ஒரு போதகனை அல்ல, ஏதோ ஒரு வரம்பெற்ற ஒரு தாசனை அல்ல, யாரோ ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க அதுக்காக நீங்க வரல. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட தேவனிடத்தில் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்பதை அறியும் பொழுது உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு நிச்சயம். பெரும் வெள்ளம் மோதினாலும், காற்றடித்தாலும், சிங்க கபியில இருந்தாலும், அக்கினி ஊடா இருந்தாலும் விசுவாசி கெட்டு போறதே இல்லை. அந்த மனுஷன் அப்படிப்பட்ட நெருக்கத்தில் தன் தளர்ந்த கைகளை உயர்த்தி தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது வேதம் சொல்ல சிறைச்சாலை கூட அந்த சங்கிலிகள் கழண்டு விழுந்தது, அதன் அஸ்திபாரங்கள் அசைந்தது. தேவன் பெரிய காரியத்தை செய்தால் சுற்றி இருந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க, இந்த தேவனை போல ஒரு தேவன் இல்லை என்பதை எப்பொழுது கண்டார்கள் என்றால் ஜெபத்தின் வல்லமை. பிரியமானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 16 அதிகாரம் 23, 24 படிக்கலாம். தேவன் எப்படி நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் காட்டுறேன். அந்த நாளிலே ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்படின்னா என்னங்க? 60% கொடுப்பாரா, 80% கொடுப்பாரா, 90% கொடுப்பாரா, 100% கொடுப்பாரா? சொல்லுங்க. என் பைபிளை எழுதிவிட்டேன், 100% கிடைக்கும். இப்படி எழுதி வச்சுக்கணும். நான் கேட்க வேண்டியது என் வேலை, கொடுக்க வேண்டியது அவர் வேலை. ஹலோ, கொடுக்க மாட்டீரா, இறங்க மாட்டீரா, உதவி இல்ல இல்ல, என்ன பைபிள்ல எழுதிருக்குதா? ஜஸ்ட் பிலீவ், விசுவாசியுங்கள். எல்லாம் சொல்லும், விசுவாசிப்பேன். இதுவரைக்கும் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது. ஏன் எனக்கு சந்தோஷம் நிறைவாகுது? எனக்கு தெரியுது 100% கேரண்டி, கேட்டா கண்டிப்பா அவர் கொடுப்பார். அப்ப தேவனுடைய வார்த்தை என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு நிச்சயம் உண்டாகிறது, எனக்கு தெரியும், உங்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் கேட்டால் கண்டிப்பாய் தருவார். அப்ப ஜெப நேரம் என்னன்னா, கேட்டா கண்டிப்பா கொடுப்பாருன்னா அது அழுகுற நேரம் அல்ல, அது ஒரு மகிழ்கிற ஒரு நேரம். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணும்போது மகிழ்ந்து சந்தோஷமா கர்த்தரை நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தர் சமூகத்தில் இருக்கோம்? இல்ல. பாருங்க, என்னுடைய மகிழ்ச்சி அன்பு ஜாஸ்தி வரும்போது என் கண்ணில் தண்ணி வரும், அது வேற, அது உண்மை. அந்த அன்பு நல்லா அவர் வார்த்தையை அறியும் பொழுது அது உள்ள அனல் மூட்டப்படுது. பாருங்க, ரியல் லவ் அந்த மேக்சிமைஸ் ஆயிடுச்சுன்னா, அது அந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா கண்ணில் தண்ணி வந்துடுது. நம்மளாம் ஹியூமன் பீயிங், மனுஷர்கள் தான். நான் ஒரு வார்த்தை விட வரமாட்டேன், கண்ணில் தண்ணி வருது. நம்ம ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யறாரு, நீங்க எத்தனையோ காரியங்கள் பார்க்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்க கையில அந்த கஷ்டத்தை தெரிஞ்சு ஒருத்தர் அவர் கையில ஏராளமா உதவி செய்யும் போது அந்த அம்மா அழுவுது, அந்த ஐயா அழுகுறாரு. ஏன்னா நல்லது செய்துங்க, எதுக்கு இங்க அழுகுறீங்க? இல்ல இல்ல, அவர் அழுகுறது வேதனையில் அழுவல, சந்தோஷம் உள்ள போன உடனே அதுக்கப்புறம் உள்ள இருந்து அப்படியே ஸ்டேர் அப் ஆகுது. அந்த தேங்க்யூ அப்படி வருது. அது வரும்பொழுது உள்ள இருந்து ரியலா வருது, கண்ணில் தண்ணி வருது. ஆனா அவர் அழுவல, அவர் மகிழ்றார். நல்லா கையை தட்டணும். ஆனா நிறைய பேர் ஜபத்துல அழுவுறது, கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, எப்படியாவது அழுத ஒரு கையை உலுக்கி கிலுக்கி வாங்கலான்ற ஒரு எண்ணம். எவ்வளவு தப்பா போயிட்டோம் பாருங்க. நம்முடைய பிரச்சனையெல்லாம் நினைச்சு, நம்முடைய கஷ்டத்தை நினைச்சு அதை யோசிக்கும் போது கண் கலங்குது. குடும்ப சூழ்நிலையை பார்க்கும் போது இருதயம் உடையுது. பிள்ளைகளை நினைக்கும் போது அப்படியே இருதயமே அப்படியே கிரஷ் ஆகுது. சில நேரத்துல புருஷன் நினைக்கும் போது இருதயம் சுக்குநூறு ஆகுது. குடும்பத்துல பிரச்சனையை கேட்ட உடனே மனம் உடைஞ்சு போகுது. எனக்கு அன்பானவர்களே, நீங்க பாரத்தோட ஜெபிக்காதீங்க, விசுவாசத்தோட ஜெபிங்க, வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. அந்த இடத்துல ஒரு காரியம் நிச்சயமா சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்டா கண்டிப்பா எனக்கு தருவார் சொன்னதுனால நான் கேட்கும் போது உள்ள சந்தோஷத்துல பொங்குது. என் தேவன் ஜீவன் உள்ள தேவன், நான் கேட்டால் கண்டிப்பா எனக்கு பதில் உண்டு.
லூக்கா 11ஆம் அதிகாரத்தை நம்ம திரும்ப இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். 9வது வசனம் படிப்போம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இதை சில பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், தட்டுங்கள் தட்டிக்கிட்டே இரு. ஏன் அப்படி சொன்னாங்க? இப்போ அது முன்ன இருக்கக்கூடிய காரியத்தை நீங்க படி, அப்ப நீங்க உங்களுக்கு புரியும். ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தெல்லாம் சொல்லிட்டு எப்படி ஜெபிக்கணும்னு ஒரு 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 ஓமை, ஒரு பேரபிள், ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றாரு. எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்ம எப்படி கவனிக்கிறோன்றது முக்கியங்க. கருப்பு கண்ணாடி போட்டு படிச்சீங்கன்னா எல்லாம் கருப்பா தான் தெரியும், பச்சை கண்ணாடி போட்டீங்கன்னா பச்சையா தெரியும், சோப்பு போட்டா சோப்பா தெரியும். இப்ப பைபிளை படிக்கும் போது கொடுக்காதவன் படிச்சீங்கன்னா சும்மா கொடுக்க மாட்டேன், தட்டிக்கிட்டே இருக்கணும், காது உழுத ஒழிய விடக்கூடாது. அப்படிதான் அந்த ஜெபம் எப்படி ஆச்சுன்னா பரலோகத்துக்கு குண்டு போடுவோம் நாங்க. இதோடைய அர்த்தம் என்னன்னு நீங்க பாருங்களேன், நீங்களே பாருங்க. 5வது வருஷம், உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிற இடத்திலே பாதி ராத்திரியிலே போய், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பாதி ராத்திரியிலே போய், என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொள். எப்ப கேட்கிறான் பாருங்க, எல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கி பாதி ராத்திரி. அந்த நேரத்தில் இவங்க வீட்டுக்கு யாரோ ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஆனா ரொம்ப தைரியமா போய் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கதவு தட்டி கேட்கறான். வீட்டுக்குள் இருக்கிறவன் ஏஞ்சி கூட வரல பாருங்க, உள்ள படுத்துட்டு இருக்கான். அவன் உள்ள இருந்தே பதில் கொடுக்கறான், சத்தமா சொல்றான் பிரதியுத்தரமாக, பா என்னை தொந்தரவு பண்ணாத, கதவு பூட்டிட்டேன், என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டான். அடுத்த வசனம், பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்திலே கெஞ்சி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்மளுக்கு என்ன பண்ணிட்டுனா, கவனி, கெஞ்சி கேட்டான், கிடைச்சிச்சு. நீங்க என்ன பண்ணணும்? அதே மாதிரி கெஞ்சி கேட்கணும். இதுதான் அதனுடைய அர்த்தமா? இப்ப பாருங்க, அதை சொல்லித்தான் சொல்றாரு. உங்களுக்கு நான் சொல்லுகிறது அது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு அவனுக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறார். ஒரு டிஃபரன்ஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஃப்ரெண்டா இருந்தா கூட, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஆனா கூட அவனுக்கு கொடுக்க மனசு இல்லை. கொடுக்க மனமே இல்லாதவன் கூட இவன் கேட்கிறான்னு ஏஞ்சி வந்தா, கொடுக்கிறதுக்கே மனசு உள்ள தேவன் அப்ப எவ்வளவு ஒரு கான்பிடண்டா நீ கேட்கணும். உலகத்தில் இருக்கிற பொல்லாத மனுஷனே அது புரியறதுக்கு கீழே வார்த்தை இப்படி கொண்டு வராரு பாருங்க. உங்களுக்கு தகப்பனா, இதோட கண்டினியூவேஷன் தான் சொல்லிட்டு, உங்கள் தகப்பனா இருக்க ஒரு இடத்திலே நீங்கள் மகன் போய் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும் போது, அதுதான் அங்க பாயிண்ட். என்ன சொல்றாரு? கொடுக்க மனமே இல்லாதவனும் கூட பொல்லாத மனுஷனா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுனா, கொடுக்கிறதே மனசா இருக்கிறவர்கிட்ட நீ வரும்போது கேட்டா உனக்கு கிடைக்காதா? அப்படி நம்ம பார்க்கல. கெஞ்சணும், ஏன்னா அவன் கெஞ்சனா, ஆனா அவ்வளவு கடினமானவரா இவரு இல்ல. என்ன சொல்றாரு? நீயே இன்னும் யோசி. உன் பிள்ளைகள் உங்ககிட்ட மீன் கேட்டா பாம்பை எடுத்து கொடுக்க போறது இல்ல. எப்படி சொல்ற பாருங்க. நான் சொன்னா கோச்சிங்க, நல்ல வேலை அவரே சொல்லிட்டார், என்னையும் சேர்த்தான் சொல்றார். பொல்லாத எனக்கும் உங்களுக்குமே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கிறதுக்கு நமக்கு அறிவு இருந்தால், பிள்ளைங்க நல்லது செய்யறாங்களா கெட்டது செய்யறாங்களா அதை வச்சு நம்ம கொடுக்கறது இல்ல. நம்ம பிள்ளைங்க சரியில்லைன்னா சோறாக்காமலே இருக்கிறோம். பயணமா போடல, பதிலே இல்ல. பையன் இன்னைக்கு சரியில்லை, அவன் ஏதோ பண்ணியிருக்கிறான், சரி உடனே அவனுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேன், போ உனக்கு சோறு இல்லைன்னு நம்ம சொல்றது இல்லை. சும்மா விளையாட்டு சொன்னா கூட அப்புறமா சரி கோச்சு வாடா வந்து சாப்பிடு, வாடியம்மா வந்து சாப்பிடுன்னு போட்டுரும். பொல்லாத நமக்கே பத்திக்குதே. அங்க பட்டினியா படுத்திருந்தானா உள்ள படபடபடன்னு ஆடுதே. உன் வயிற்றுல நீங்க பெத்து போட்டீங்க அவ்வளவுதானே ஒழிய, அந்த பிள்ளைய உன் வயிற்றுல வச்சதை என் கர்த்தர் உங்களுக்கே சுமந்த உனக்கே இருக்கு. நான் சிருஷ்டித்த தேவனுக்கு எப்படி இருக்கும்? அவர் உங்களை விடுவாரா? நல்லா கவனிங்க. பெத்த தாயன் தகப்பனையும் கொண்டு வராரு. உனக்கு உன் பிள்ளை மேல என்ன ஒரு கன்சர்ன்? அவன் கேட்கும் போது தட்டை எடுத்துட்டு தோசைக்கு அம்மா இட்லி கொடு, அம்மா இட்லி கொடுன்னு கேட்கிறானா? எல்லாம் சொன்னாதான் விளங்கு.
ஆனா கர்த்தர்கிட்ட வரும்போது ஆண்டவரே டொக்கு 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 டொக்கு, ஆண்டவரே ஆண்டவரே இறங்க மாட்டீரா. கதை சொல்ற, என்ன இது பண்ணிட்டு இருக்க நீ? பொல்லாத உனக்கு உன் பையனுக்கு இட்லி கேட்டா கரெக்டா கொடுக்குறேன், கல்லா கொடுத்திருக்கிற. பொல்லாத உனக்கே நல்லதை கொடுக்க அறிந்திருந்தால் உன்னை விட, உங்களை விட, என்னை விட நாம் ஆராதிக்கிற நம்ம பிதா மிகவும் நல்லவர். கான்பிடன்ஸா ஜெபம் பண்ணுங்க. அப்ப நம்முடைய பகுதி ஒண்ணு இருக்குது. அவர் எல்லாத்தையும் நல்லது செய்திருக்கிறாரு. நான் என்ன பண்றேன்? அவர் வார்த்தையை நம்பி விசுவாசித்து, ஆமென். எல்லாம் சொல்லும், தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து நான் கேட்பேன். சொல்லுங்க, உரிமையோடு கேட்பேன். திரும்ப சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமா, எப்ப நமக்கு அந்த உரிமை தைரியம் எல்லாம் வருதுன்னா, should have a நல்ல ரிலேஷன்ஷிப். அப்பா பிள்ளைக்கு நல்ல உறவு இருந்தாதான் அந்த பிள்ளை அப்பா கிட்ட போகும்போது கொஞ்சம் கான்பிடன்ஸா போய் கேட்கும், அம்மா கிட்ட தைரியமா கேட்கும். உறவு சரியில்லைன்னா கொஞ்சம் பிரச்சனைங்க, எதுவுமே கேட்காது. அப்படியே வேணுமா அப்படியே இருக்கும். உன்னை தானே கேட்கிறேன், வேணுமா வேணாவா? கொடுத்தா கொடுங்க, உங்களுக்கு என்ன இஷ்டமா அது செய்யுங்க. ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆனா நல்ல உறவு இருக்கும் பொழுது, அந்த குடும்பத்தில் பிள்ளைகளோ போகும்பொழுது, அது குடும்பம் மாதிரி இருக்காது, ஒரு நல்ல ஒரு அன்பு, ஆமென், ஒரு நண்பர்கள் மாதிரி இருக்கும். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.